பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம டி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க ரர ரர முருகா முருகா கந்தா, என் கண்ணே, நீ உன் தாயை அதிக காலம் காத்திருக்க வைக்கலாமா? என் செல்வமே, என் கண்மணியே, விரைந்து வருவாயடா. நீ என்னிடம் விரைந்து வருவாயாக. சுவாமி, எப்போது வந்தீர்கள்? இப்போதுதான் வருகிறேன். அடடா, சற்று முன் வந்திருக்க கூடாதா? ஏன்? அலைமகளும் கலைமகளும் இந்த மலைமகளின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வந்திருந்தார்கள். என் பாடலை கேட்டு மகிழ்ந்து நான் என் கரம் கொண்டு உருவாக்கிய தொட்டிலை பார்த்து வியந்து பாராட்டினார்கள். சற்று முன்தான் அவர்கள் சென்றார்கள். ஆஹா, அந்த பாடலை கேட்க முடியாமல் போய்விட்டதே. அதனால் என்ன? நீ உருவாக்கிய இந்த தொட்டில் இருக்கின்றதே, இந்த தொட்டில் எப்படி இருக்கின்றது? அழகாக இருக்கிறதல்லவா? உன் கரத்தால் உருவான ஒன்று அழகாகவும் அற்புதமாகவும் இருப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? ஆனால் என்ன? குழந்தை பிறப்பதற்கு முன்பே நீ இப்பணி ஆற்றுவது பொருத்தமற்ற செயலாக தெரிகிறது. ஆதிசக்தியான உன்னில் ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது? சுவாமி, நான் ஆதிசக்தி என்பது உண்மைதான். ஆனால் நானும் இந்த நேரத்தில் அனைவரையும் போல் ஒரு சாதாரண பெண்தான். தாயாக மாறும் ஒவ்வொரு பெண்மணிக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளும் என்னிலும் இருக்கத்தான் செய்யும். ஒரு பெண் குழந்தை பெறுவதற்கு முன்னதாகவே தான் அதன் தாய் என்ற அந்தஸ்தை பெற்று விடுகிறாள். அதனால் அவளது உள்ளம் பரவசம் அடைகிறது. தாங்கள் நம் மகனின் அவதாரத்தை பற்றி அறிவித்தவுடன் அவனை கருவில் சுமக்கும் ஆசை பிறந்தது. இப்பொழுது நம் மகனின் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். தேவி, உன்னுடைய நிலைமை புரிகிறது. நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே. சூரபத்மா, தாங்கள் அனைவரும் ஏதோ தீவிரமாக சிந்திப்பது போல் தெரிகிறது. வேண்டுமானால் நான் சென்றுவிட்டு பிறகு வருகிறேனே. இல்லை இல்லை, இது ஒன்றும் தாம் அறியக்கூடாததல்ல. அப்படி என்றால் சரி. நீ இவ்வளவு தூரம் சிந்திப்பதை பார்த்தால் எனக்கொன்று தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? அசுரகுரு சுக்ராச்சாரியார் சிவபெருமானுடைய அறிவிப்பு பற்றி கூறினார் அல்லவா? அதை பற்றித்தான் தாங்கள் யோசிக்கின்றீர்கள், சரியா? அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதை பற்றி பேச ஆரம்பித்ததால் என் தங்கையின் வெட்டப்பட்ட கரங்கள் ஒட்டப்பட வேண்டும் என்று தொடங்கிய யாகம் பயனற்று விட்டதே. அதை பற்றியே யோசிக்கிறேன். இதற்காக தாங்கள் இவ்வளவு பெரிய வேள்வியை
நிகழ்த்தியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னிடம் கேட்டிருந்தால் நான் இதைவிட அருமையான யோசனையை அப்பொழுதே வழங்கியிருப்பேனே. உண்மைதானா நாரதரே? அதில் என்ன சந்தேகம்? அது பற்றி இப்போது கூறலாம் அல்லவா? தாராளமாக கூறலாமே. பிறகென்ன, கூறுங்கள். உயிர்களுக்கு உடலை தரும் படைப்பு கடவுள் யார்? பிரம்மதேவர் தானே. உடலை தரும் அவருக்கு உடலில் உள்ள 2 கரங்களை உருவாக்கித் தர முடியாதா? சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் என்ன? பிரம்மதேவர் அதை செய்வாரா? நிச்சயமாகச் செய்வார். என்ன இருந்தாலும் அவர் உங்களின் தந்தை, காசிபரின் தந்தை அல்லவா? அவ்வகையில் அவர் உனக்கு பாட்டனார் அல்லவா? இவை அனைத்திற்கும் மேல் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய அவைக்கு வந்து நாள் தவறாமல் பஞ்சாங்கம் படிப்பவர்தானே பிரம்மதேவர். அதுவும் சரிதான். நான் அழைத்தால் வராமல் போவாரா என்ன? நாராயண நாராயண. சூரபத்மா, சூரபத்மா, நீ அழைத்ததற்கான காரணத்தை யாம் அறிவோம். உன் தங்கை அஜமுகியை என் அருகே வரச் சொல். பிரம்மதேவரே, என் அண்ணன்களிடம் என் கரங்கள் எப்போது இணையும் என்பதை பற்றி வினவ வந்த நான், அதை பற்றியே என் அண்ணன்கள் நாரத முனிவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். அதனால் மனம் மகிழ்ந்து அங்கேயே நின்றுவிட்டேன். இப்பொழுது தாங்களே என்னை அழைத்ததால் இவ்விடம் வந்தேன். உன் விருப்பப்படியே உன் கரங்கள் உன்னுடன் வந்து இணையும். பிரம்மதேவா, அண்ணா, பார்த்தீர்களா? என் கரங்கள் உடலோடு இணைந்து விட்டன. பாருங்கள் அண்ணா, தாங்களும் பாருங்கள். என் தங்கைக்கு கரங்கள் கிட்டியது. நமது நம்பிக்கை வீண் போகவில்லை. பிரம்மதேவரே, என் தங்கைக்கு கரங்களை தந்து அவளது மகிழ்ச்சியையும் மீட்டுத் தந்தீர்கள். உங்களை மீண்டும் வணங்குகிறேன். அண்ணா, இவர் இதை விருப்பத்துடனா செய்தார்? தங்களின் ஆணையை மீற முடியாது என்பதால் ஆற்றிய செயல் இது. வந்த வேலை முடிந்து விட்டதல்லவா? இன்னும் ஏன் இங்கு நிற்கிறீர்? புறப்படுங்கள். சூரபத்மா, உன் தம்பி தாரகாசுரனின் இந்த ஆணவம்தான் உன் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கப் போகிறது. பொன்னுலகமான இந்திரலோகத்திற்கு நீங்கள் இட்ட தீ உங்கள் தலைக்கு நீங்கள் இட்ட கொள்ளி என்பது நினைவிருக்கட்டும். சிவபெருமான் அறிவித்தபடி சிவகுமாரன் தோன்றும் போது அது உங்களுக்கே விளங்கும்.
தேவர்களை காக்க, அசுரர்களை அழிக்க சிவகுமாரன் தோன்றுவார் என்று ஈஸ்வரன் அறிவித்து விட்டார் அல்லவா? ஆமாம். சிவன் பார்வதி சங்கமம் நடைபெறுவதற்கு இக்குகை ஏற்ற இடம் என்று எனக்கு தோன்றுகிறது. தேவேந்திரர் எண்ணங்கள் சரியாகத்தானே இருக்கும். எனில் இந்த இடத்தையே தேர்ந்தெடுத்து விடுவோம். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் குருதேவா? இந்த ஸ்தலத்தை நாம் தேர்வு செய்தால் சிறப்பாக இவ்விடத்தை அலங்கரிக்க வேண்டும். எவ்வாறு அலங்கரிக்க வேண்டும் என்பதையும் தாங்களே கூறுங்கள். நீல விதானத்தின் கீழ் நித்தில பூப்பந்தல் என்று சொல்வது போல நாம் கட்டும் தோரணம் வானத்து நட்சத்திரங்களை இணைத்து கட்டியிருப்பார்களோ என்று சொல்லும்படி தோன்ற வேண்டும். கற்பூர மணமோ கமலப்பூ மணமோ என்பது போல் இந்த இடம் முழுவதும் நறுமணம் கமழ வேண்டும். சந்தனம், புனகு, ஜவ்வாது ஆகிய மூன்றும் சேர்ந்து எழும் பரிமள வாசத்தில் ஈசனும் பார்வதி தேவியும் மூழ்கி திளைக்க வேண்டும். பார்வதி, இன்று உன் முகம் அழகாக ஒளி வீசுகிறது. உன் கண்கள் பிரகாசிக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நமக்கு பிறக்கவிருக்கும் பிள்ளையின் நினைவுதான் என்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. தேவி, நான் இந்நேரத்தில் உனக்கு ஒரு பரிசளிக்க விரும்புகிறேன். எதை அளித்தால் உன் முகம் மலரும் என்று கூறு. சுவாமி, சிவபுத்திரன் என் மூலம் தோன்றவிருக்கிறான். இவ்விதம் தாங்கள் கொடுக்கும் பரிசை விட மேலானது வேறு என்னவாக இருக்க முடியும்? இல்லை தேவி, உனக்கேதேனும் பரிசளிக்க வேண்டும் என்று என் உள்ளம் துடிக்கின்றது. அதுதான் சரி. இத்தருணத்தில் நான் அளிப்பதை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் மயான வாசம் கொள்வதில் விருப்பமுள்ளவராயிற்றே, சுடலையில் நின்று நடனம் புரிபவராயிற்றே, இப்படிப்பட்ட பிரேமையுடன் கூடிய மோகத்தில் ஈடுபட்டு எப்படி அப்பணியை தம்மால் ஆற்ற முடியும்? போகட்டும் விடு. எது நம் கை நழுவி போனாலும் அதற்காக நாம் வருந்தக்கூடாது. வா, சற்று ஓய்வெடுத்துக்கொள். பார்வதி, நம் திருமணம் எவ்வாறு நிகழ்ந்தது, அதை பற்றிய நினைவுகள் உனக்கு தோன்றுவதுண்டா? ஏன் இந்த சந்தேகம் சுவாமி? பார்வதியின் விவாக வைபவத்தை கண்டவர்களே அதை மறக்க முடியாதென்றால் என்னால் அதை எவ்வாறு மறக்க முடியும்? எத்தனை முறை பூமியில் ஜனித்தாலும் அத்தனை முறையும்
உங்களை தேடி வந்து மணப்பவள் அல்லவா நான்? ஒரு முறை சதிதேவி என்ற பெயரோடு தோன்றிய நான் தட்சனுக்கு மகளாக பிறந்ததால் தாட்சாயணி என்று அழைக்கப்பட்டேன். ஆனால் என்னை அப்பெயரை கூறி அழைக்கும் போதெல்லாம் என் கணவரை எதிர்த்தவர் தட்சன் என்பதால் என் ஹிருதயத்தில் சங்கடமே தோன்றும். அதனால் அந்த பிறவியை துறந்து மற்றொரு பிறவி எடுக்க வேண்டும் என்பதற்காக மலைகளின் அரசனான இமவானுக்கு மகளாக தாமரை மலரில் தோன்றினேன். பர்வதராஜனின் மகள் என்பதால் பார்வதி என்ற பெயரையும் பெற்றேன். ஆமாம், அவை அனைத்தும் மறக்க முடியாத நிகழ்வுகளே. அதன் பிறகு ஒரு நாள் நாரதர் தங்களை பற்றி என்னிடம் உரைத்துக் கொண்டிருந்தார். எனது சிந்தனையும் தங்களை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தது. விரைவில் தங்களை மனம் புரிய வேண்டுமென்று ஆசை கொண்டிருந்தேன். அதனால்தான் தாங்கள் தவம் புரியும் பகுதியில் உங்கள் பார்வையில் படும்படியாக நானும் தவம் புரிந்தேன். ஓஹோ, அப்படியா? பிறகென்ன? தியானத்தில் மூழ்கியிருந்த உங்களை என்னை விவாகம் புரியும்படி செய்துவிட்டேனே. நம்முடைய திருமணம் வெகு விமர்சையாக சிறப்புடன் நிகழ்ந்தது. உண்மைதான். யோகமூர்த்தியாக இருந்த என்னை மோகத்தில் ஆழ்த்தியவள் நீதான். சந்நியாசியாக இருந்த என்னை சம்சார வாழ்வின் சுகத்தை உணரும்படி செய்துவிட்டாய். யுக யுகங்களுக்கு தனிமையில் இருக்க வேண்டிய இந்த ஆதி புருஷனோடு இணைந்து என்னை அர்த்தநாரீஸ்வரனாக மாற்றினாய். பார்வதி, என்னை மன்னித்துவிடு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ரதியின் சாபத்தை நினைவுபடுத்தி உன் ஆசைக்கு பங்கம் விளைவிக்கும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இன்று நான் அதை உன்னிடம் கூறியே ஆக வேண்டும். நாம் இருவரும் தனித்தனியே தவத்தில் ஈடுபட்டிருந்த வேளை ரதி அவ்விடம் காமதேவனுக்கு நன்மை உண்டாகட்டும். அசுரர்களை அழித்து அமரர்களை காக்க தியான நிலையில் இருக்கும் சிவபெருமான் மாற வேண்டும். அவர் தியானம் களைய வேண்டும். அப்போதுதானே சிவபுத்திரன் தோன்றுவான். அவன் வருகை நம் அனைவருக்கும் அவசியமாயிற்றே. இப்படி சதா காலமும் மகாதேவர் தியானத்தில் இருந்தால் சிவபுத்திரன் எவ்வாறு தோன்றுவார்? அதற்காகத்தான் மன்மதா உன்னை இங்கு வரவழைத்தேன். உங்கள் நிலைமை எனக்கு நன்றாக புரிகிறது தேவேந்திரா. அது போதும் எங்களுக்கு. உன் கரும்பு வில்லில் மலர்கனை பூட்டி யோகத்தில் இருக்கும் சிவபெருமானை மோகத்தில் ஆழ்த்து போ. காமதேவா, செய்த குற்றத்திற்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும். நந்தி, என் சுவாமிக்கு அருகில் நிற்காமல் ஏன் இங்கு வந்து நிற்கிறாய்? தாயே,
எம்பெருமான் தென்திசை நோக்கி அமர்ந்து தட்சிணாமூர்த்தியாக தவம் புரிகிறார். தாங்களோ பார்வதி தேவியாக இங்கு வந்து அமர்ந்து தவம் புரிகிறீர்கள். இந்நிலையில் நான் என் செய்வேன்? அவரது தவக்கோலம் சிறந்ததா, தங்கள் தவம் சிறந்ததா? அவர் முதலில் கண்விழிப்பாரா, தாங்கள் முதலில் கண்விழிப்பீர்களா என்று அங்கும் இங்கும் நான் சென்று வருகிறேன். அவரது தவத்தோடு எனது தவத்தை ஒப்பிட்டு பேசாதே. சிவம் என்றாலே தவம் என்றுதானே பொருள். அவர் நிஷ்டையில் ஆழ்ந்துவிட்டால் அதிலிருந்து அவரை எழுப்புவது கஷ்டம். அவர் தவம் கலைக்க காமதேவனை ஏவி விட்டிருக்கிறார்கள் இந்திராதி தேவர்கள். அது ஆபத்தான செயலாயிற்றே, விபரீதம் நேர்ந்து விடுமே. மாதா, மாதா, விபரீதம் நேர்ந்து விட்டது தாயே. சிங்கத்தை துயில் எழுப்புவதற்கு முயற்சிக்கும் மான் போல் சிவத்தை எழுப்ப முயன்று ஆபத்துக்கு ஆளாகிவிட்டார் என் கணவர் காமதேவர். ரதி, என்ன நேர்ந்தது? புஷ்பபானங்களை எய்த என் கணவர் மீது நெற்று கண்ணிலிருந்து புறப்பட்ட நெருப்பை ஏவி பற்றி எரியும்படி செய்து விட்டார் பரமேஸ்வரர். என் கணவரின் உடல் கரிந்து சாம்பலாகிவிட்டது. நிற்கதியில் தவிக்கின்றேன். ரதி, உன் நிலைமையை கண்டு நான் மிகவும் வருந்துகிறேன். ஆனாலும் மன்மதன் செய்தது மன்னிக்க முடியாத தவறு. இறைவனின் நெற்றி கண்ணில் நெருப்பு, திரிபுரத்தை எரித்த சிரிப்பில் நெருப்பு, சங்காரம் புரிய செங்கையில் ஏந்தியதும் செஞ்சுடர் நெருப்பு. அவ்வளவு ஏன், பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி காண முடியாத அழற் பிழம்பாக அண்டங்களை கடந்து நின்ற அந்த சிவமே நெருப்புதானே. அவ்வாறிருக்க அவர் மீது பானமெய்ய காமதேவன் போகலாமா? அவராக போகவில்லை தாயே. இந்திராதி தேவர்கள் அவரையும் தங்களையும் இணைத்து வைக்க வேண்டும் என்று வேண்டியதால் தான் சென்றார். நாரத முனிவரே வந்து வேண்டியதால் தான் வேறு வழியின்றி சென்றார். என்னவர் சுயநலம் ஏதுமில்லை. எப்படி இருந்தாலும் காமதேவனின் செயல் தவறுதானே. அதில் குறுக்கிட என்னால் முடியாது. ஈசன் செய்ததை மாற்றும்படி சொல்ல எனக்கு உரிமை இல்லை. தாயே, தங்கள் மூலம் சிவபுத்திரன் தோன்ற வேண்டும் என்றே என் கணவர் இவ்வாறு செய்தார். அதை அறிந்தும் அவரை காக்க முடியாதென்று தாங்கள் கூறுவது சரிதானா? முறை தவறி நடந்தவனுக்காக நான் சென்று வாதாட முடியாது. தங்களுக்கு கர்ப்பவாசம் ஏற்பட்டு சிவகுமாரனை தாங்கள் பெற வேண்டும் என்றுதான் இந்த கடும் சோதனையில் அவர் ஈடுபட்டார். எனது கர்ப்பவாசம் பற்றியோ என் குழந்தை பற்றியோ நீ பேச தேவையில்லை. இந்த நேரத்தில் நான் அல்லாது வேறு யார் இதை பற்றி பேசுவார்? கண்முன்னே கணவர் எரிந்து சாம்பலாவதை பார்த்துவிட்டு கதறி நிற்கும் பெண்ணிடம் இரக்கமில்லாமல் பேசுகிறீர்களே. நீங்களும் ஒரு பெண் தானே. தாயாக போகும் நீங்கள் அதற்கு உண்மையில் தகுதி படைத்தவர்தானா? இல்லை, இல்லவே இல்லை. உயிரை சுமக்கும் என் வயிறு எரிந்து நான் சபிக்கின்றேன். தேவர்களை காக்க சிவகுமாரன் தோன்றினாலும் அது உங்கள் கர்ப்பத்திலிருந்து நிகழாது. சிவபுத்திரன் சுயமாக தோன்றுவானே தவிர உங்கள் கருவிலிருந்து பிறக்க மாட்டார். இதுவே எனது சாபம். இது போன்ற ஒரு மகா சம்பவத்திற்காகத்தானே இவ்வளவு காலம் காத்திருந்தோம். யுக யுகங்களாக எதற்காக காத்திருந்தோமோ அது நடைபெறவிருக்கிறது. மகாதேவர் மாதா பார்வதி சங்கமம். அனைத்து தேவர்களையும் காக்க சிவகுமாரன் தோன்றவிருக்கிறார் என்பது நம்மை மகிழ்ச்சியில் மூழ்க செய்கிறது. இப்போதென்ன நிகழப்போகிறது? அன்னை பார்வதிக்கு ரதி வழங்கிய சாபத்தை ஈசன் மாற்றப் போகிறாரா? என்ன கூறுகிறாய்? அச்செயல் சரியாகுமா?
இதென்ன சங்கடம்? மகாதேவர் தனி ஒருவராக குகை நோக்கி செல்கிறார். மாதா பார்வதி தேவியை காணவில்லை. சிவசக்தி சங்கமம் இல்லாமல் சிவகுமாரன் எவ்வாறு தோன்றுவான்? மகாதேவர் தேவர்களை காப்பதற்காக தனது அம்சமாக புத்திரன் தோன்றுவான் என்று வாக்களித்தார். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்காக ரதியின் சாபத்தை பொய்யாக்கினார். அது ஒருவர் தரும் சாபம் மற்றும் வரம் ஆகியவற்றின் சிறப்பை குலைத்துவிடும். அதை அளித்தவரின் கௌரவத்தை அழித்துவிடும். அதனால் பரமசிவன் அத்தகைய செயலை செய்வதென்பது சாத்தியமில்லை. அவர் ரதியின் சாபத்தை மனதில் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இது எவ்வாறு நடக்க இயலும் பரந்தாமா? ஆணும் பெண்ணும் இணைந்தால்தானே ஜனனம் நிகழும். சரியாக சொன்னாய் நாரதா. அப்படி இல்லை என்றால் அது பிறப்பின் நியதிக்கே புறம்பாகி விடுமே. ஈசன் ஒரு செயலை செய்துவிட்டால் அதுவே நியதியாகிவிடும். யோகமூர்த்தியாக விளங்கும் தட்சிணாமூர்த்தியே, தாங்கள் தவ வாழ்விலேயே இருந்து விட்டால் எங்களுக்கு எச்சங்கடமும் நேராது. மன்மதனை ஏவி தங்கள் தவத்தை கலைத்ததால் அல்லவா தாங்கள் கண்விழித்து எழுந்தீர்கள். அதோடு சூரபத்மன் பொன்னுலகத்தை தீயிட்டு கொளுத்துவதைக் கண்டு ஆவேசம் கொண்டு சிவகுமாரன் பிறப்பான் என்று அறிவித்தீர்கள். ஆனாலும் அது நிகழக்கூடாதென்றே நான் விரும்புகிறேன். அந்த அறிவிப்பு அதோடு நின்று விடுமா? அதன்படி நடக்கத்தான் போகிறதா? குருதேவா, ஏன் இந்த பதட்டம்? மகாதேவர் கைலாயத்தில் இன்று ஒரு பெரும் அதிசயத்தை நிகழ்த்தப் போவதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. யாரையும் நெருங்க விடாமல் ஈசன் தனிமையில் அமர்ந்து தீவிர சிந்தனையில் ஈடுபட்டுள்ளாராம். சிவசக்தி சங்கமம் நடந்தே தீர வேண்டும் என்று ஒரு குகை அமைக்கப்பட்டிருக்கிறதாம். பரமேஸ்வரா, இது என்ன சங்கடம்? தேவர்கள் மன்மதனை கொண்டு தங்களை எழுப்பியதன் நோக்கம் நிறைவேறத்தான் போகிறதா? காமனை எரித்த தாங்கள் நிச்சயம் மோகத்திற்கு ஆட்பட மாட்டீர்கள் என்று நான் எண்ணினேன். அது தவறாகிவிட்டது. எது நிகழக்கூடாதென்று நினைத்தேனோ அது நிகழத்தான் போகிறதா? அண்ணா, அந்த பரமேஸ்வரர் நமக்கு வரங்களை தந்துவிட்டு அதை பறிப்பதற்கும் திட்டமிடுகிறார். நம் அசுர குலத்திற்கு துரோகம் இழைக்கிறார். அந்த தேவர்களை வாழ வைப்பதற்காக நம்மை அழிக்க சதி செய்கின்றார். சரியாக சொன்னாய் தாரகாசுரா. அசுரர்களுக்கு அவர் இழைக்கும் அநீதி இது. அவருக்காக இத்தகைய உக்கிரமான வேள்வியை நம்மை தவிர வேறு யார் நடத்தி இருக்க முடியும்? அவர் அசுரருக்கல்லவா நியாயம் வழங்கி இருக்க வேண்டும். அசுரர் வெற்றிக்கல்லவா துணை நின்றிருக்க வேண்டும். அதுதான் சரி. ஆனால் அவர் அழகிய சித்திரங்களை வரைந்து கரங்களில் தந்து அதை பார்க்க முடியாமல் கண்களை பறிப்பது போல் அழகிய வரங்களை அள்ளி தந்துவிட்டு அதன் பயனை அனுபவிக்க முடியாமல் அழிக்க பார்க்கின்றார். அதற்கு என்ன காரணம்? சற்று எண்ணிப்பார் தாரகாசுரா. அவர் நமக்கு வரங்களை தரும்பொழுதே தர்மத்திற்கு மாறான செயலில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரித்தார். அதை நாமே பின்பற்றவில்லை. இப்போது நீயும் அண்ணனும் பொன்னுலகத்தை அவர் கண்ணெதிரே எரித்து அவரின் கோபத்தை தூண்டிவிட்டீர்கள். அந்நேரத்தில் நான் தடுத்தும் பலனில்லை என்று கருதி ஜெயந்தனுக்கு காவல் என்று காரணம் கூறி விலகி நின்று விட்டேன். அங்கு எரிந்த நெருப்பு ஈசனிடம் எந்த ரூபத்தில் வெளிப்பட போகிறதோ யார் அறிவார்கள்?
எந்த ரூபத்தில் வெளிப்பட்டாலும் அந்த நெருப்பு எல்லோரும் காணும்படியாகவே வெளிப்படும். எவருக்காக வெளிப்படப் போகிறதோ அவரை காப்பாற்றத்தான் போகிறது. ஒருவேளை அது உங்கள் மீது பாய்ந்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. ஈசான்யம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், எமதிந்த பஞ்சமுகங்களோடு ஞானியர் மட்டுமே காணக்கூடிய அதோ முகம் தோன்றட்டும். இந்த 6 தீப்பொறிகளிலிருந்து 6 முகமும் 6 எழுத்து மந்திரத்திற்குரிய சரவணபவா எனும்படி அறுவடை வீடு கண்ட தமிழ் கடவுள் முருகனாக சிவகுமாரன் தோன்றுவான். எனது நெற்றிக் கண்ணிலே தோன்றிய நெருப்பு ஆகாயமெங்கும் சுற்றிச் சுழலும். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. स्थले गलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिका टमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिवम् ज्वलल्ललाटपट्टपावति किशोरचन्द्रशेखरे रति प्रतिक्षणं मम ॐ नमः शिवाय। அசுர குருவே, இப்போது சிவாம்சமாக தோன்றியுள்ள புத்திரனை நாம் எப்படி அழிப்பது? முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்பதைப் போல சிவாம்சத்தால் தோன்றிய புத்திரனை சிவாம்சத்தால் தான் அழிக்க முடியும். அது எப்படி நம்மால் சாத்தியமாகும்? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. அண்ணா, எனக்கு புரிந்துவிட்டது. பாசுபதாஸ்திரம்.
அரஹர மகாதேவா. சதாசிவனே, சர்வேஸ்வரா, தாங்கள் படைத்த புவனங்களை தாங்களே எரித்துவிட தீர்மானித்தீர்களா? நாங்கள் தங்களிடம் சிவபுத்திரனை வேண்டினோம். ஆனால் தாங்களும் உலகை எரிக்கும் 6 தீச்சுடரை தந்து விட்டீர்கள். அஞ்சாதீர்கள். இந்த 6 தீப்பொறிகளிலிருந்து 6 முகமும் 6 எழுத்து மந்திரத்திற்குரிய சரவணபவா எனும்படி அறுவடை வீடு கண்ட தமிழ் கடவுள் முருகனாக சிவகுமாரன் தோன்றுவான். எனது நெற்றிக் கண்ணிலே தோன்றிய நெருப்பு ஆகாயமெங்கும் சுற்றிச் சுழலும். வாயுதேவனால் ஏந்தப்பட்டு கங்கை நீரிலே விடப்படும். நிலத்தில் உள்ள சரவண பொய்கைக்குச் சென்று சிவகுமாரனாக அவதரித்து நிற்கும். இவ்வாறு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களின் சம்மதத்தோடு அவதரிக்கும் சிவகுமாரன் அவற்றிலிருந்து துயரம் நேராமல் உங்களை பாதுகாப்பான். அவனுக்கு யாம் அளிக்கவிருக்கும் வேலாயுதம் ஆயுதங்கள் அனைத்திற்கும் நாயகமாய் திகழும் வேல். அது பாய்ந்து சென்றால் அண்டங்களும் துண்டங்களாகிவிடும். அட்ட பர்வதங்களும் தூள் தூளாகி வெட்டவெளியாகிவிடும். சப்த சமுத்திரங்களும் வற்றி சப்தமின்றி அடங்கிவிடும். செல்லும் களமெல்லாம் வெல்லும் என்பதினால் அது வீரவே. பற்றும் பகை யாவும் முற்றுபெறும் என்பதினால் அது வெற்றிவேல். ஞானத்தின் ஜோதியாகி ஒளி வீசி பிரகாசிப்பதால் அது ஞானவேல். செஞ்சுடர் போன்று ஒளி வீசுவதினால் அது சுடர்வேல். அத்தகைய வேலை ஏந்திய வேலவன் சூரசம்ஹாரம் புரிந்து யாவரையும் வாழ வைப்பான். அக்னி தேவா, வாயுதேவா, எனது நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய இந்த தீச்சுடர்களை ஏந்திச் சென்று கங்கையில் சேர்த்து விடுங்கள். தங்களின் ஆணையை நிறைவேற்றுவேன் தேவனே. வாயுதேவா, எம்பெருமானே, அக்னியால் இயலாத போது நீ ஏந்திச் செல்வாயாக. அக்னி ஏந்த இயலாத சுடரை அடியேனால் ஏந்த முடியுமா? அதற்குரிய வலிமையை யாம் உமக்கு தந்துள்ளோம். புறப்படுங்கள். ஐயம் தேவையில்லை. இங்க என்ன நிகழ்கிறது? நீங்கள் ஏன் சிவபுத்திரன் தோன்றுவதற்கு முன்பாகவே அவரை வாழ்த்தி கோஷமிடுகிறீர்கள்? சிவகுமாரன் அவதாரம் நிகழ்ந்து விட்டது தாயே. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. அக்னிதேவா, சிவபெருமான் பார்வதி தேவி இன்றி தன் நெற்றிக்கண் நெருப்பினால் சிவகுமாரன் தோன்ற இந்த தீச்சுடர்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதில் ஏதோ காரணம் இருக்க வேண்டும். நன்கு உணர்ந்த பிறகே இச்செயலை புரிந்திருக்க வேண்டும். அவர் கூறியபடி இச்சுடர்களை பத்திரமாக கங்கை நீரில் சேர்ப்பிக்க வேண்டும். ஆனால் என்ன? இது நிகழும் அதே வேளையில் நாம் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அன்னை பார்வதி நம்மீது கோபம் கொள்ளக்கூடும்.
அவருக்கு விடையளிக்கும் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இவ்வாறு கூட்டமாக செல்வது நன்றன்று. அது மட்டுமல்ல அக்னி தேவா, அசுரவேந்தன் சூரபத்மனுக்கு இங்கு நிகழ்ந்தவை அனைத்தும் தெரிந்திருக்கக்கூடும். அவன் நம் முயற்சிகளை தடுக்க முயல்வான். அதுவும் சரிதான். நான் என் செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இறைவனின் ஆணைப்படி நீங்கள் இருவர் மட்டுமே தீச்சுடர்களை எடுத்துச் செல்லுங்கள். நாங்கள் வானுலகில் இருந்து கங்கையில் கரைக்கப்படும் காட்சிகளை காண்கிறோம். அது நிலத்திற்கு சென்று எங்கு எப்படி உருவெடுக்கின்றது என்பதை கங்கை நீரோட்டத்தோடு நீங்களும் காணுங்கள். நாங்களும் அதை வான்மண்டலத்திலிருந்து காண்கிறோம். தங்கள் ஆணைப்படியே நடக்கட்டும். வாயுதேவா, வாருங்கள். எங்களை காக்க வந்த சிவகுமாரனே, போற்றி போற்றி. ஈசனின் மைந்தனே, போற்றி போற்றி. தீச்சுடரின் தெய்வமே, போற்றி போற்றி. ஈஸ்வரனின் மைந்தனே, போற்றி போற்றி. சிவகுமார ரூபமே, போற்றி போற்றி. என்ன சிவகுமாரனா? தீச்சுடராய் வந்த குமாரனா? இது என்ன அதிசயம்? நாம் எப்படி தோன்றினோம்? இது கூடவா புரியவில்லை? அன்னை பார்வதி தேவியின் கால் சிலம்பில் இருந்த நவமணிகள் நாம். அவர்கள் ஓடிய வேகத்தில் மணிகள் சிதறி விழ அவர்களின் பிம்பம் நவமணிகளில் பதிய நவ சக்திகளாக தோன்றினோம். எதற்காக அன்னை பார்வதி நம்மை தோன்றச் செய்திருக்கிறார் என்று தெரியவில்லையே. வாருங்கள், பார்வதி தேவியிடமே கேட்போம். தேவகுரு பிரகஸ்பதி, தேவேந்திரா, இங்கு என்ன நிகழ்கிறது? நீங்கள் ஏன் சிவபுத்திரன் தோன்றுவதற்கு முன்பாகவே அவரை வாழ்த்தி கோஷமிடுகிறீர்கள்? சிவகுமாரன் அவதாரம் நிகழ்ந்து விட்டது தாயே. ஈசன் நமக்களித்த பாசுபதாஸ்திரம் இருக்கிறது. மைந்தனை அழிப்பதற்காக அவன் தந்தையே அதை நமக்கு அளித்துள்ளார். அவனை நான் வதம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. சுவாமி, நம் புதல்வனுக்கு ஆபத்து. அவன் பெரும் ஆபத்தில் இருக்கிறான். அவனை காப்பாற்றுங்கள். விதியின் வசம் அகப்படுபவர் மனிதர் மட்டுமல்ல, சிவனும் சக்தியும் கூட அதற்கு கட்டுப்பட்டவர்களே.